வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். இன்றைக்கி நம்ம ஜோதிட தகவல், அதாவது எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த 5 மாதம், அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக நவம்பர் மாதம் வரைக்கும் இதாகிறாரு. அப்போ இந்த வக்கர பயிற்சின்ற போது கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? வக்கர பயிற்சின்றப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சனி பகவான் கரெக்டாக ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து வச்சுருவோமே, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அவர் இது மாறி என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக பின்னோக்கி செல்றார். எப்பவுமே பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அப்படி இங்கே பின்னோக்கி வருவார். அப்போ சதயம் இந்த மாதிரி வர போகிறாரு. அப்போ இந்த இதனால கும்பராசி அன்பர்களுக்கு எந்தெந்த பலன்கள் எப்படி கிடைக்க போகிறோங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இப்போ 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அவர் ஜென்ம சனியாக உட்கார்ந்துருப்பார். ஜென்ம சனியாக இருந்து பல விஷயங்களில் அது இடையூறுன்னு சொல்லலாம், சில நேரங்களில் அனுபவம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடையது எப்படி இருக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு, இந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்கள்னு பார்க்கும்போது சனி பகவானுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் உண்டு, சிறப்பு பார்வை 3, 7, 10. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்காரு, 7ஆம் இடத்தை பார்க்காரு, 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ 3ஆம் இடம்னா கும்பராசி அன்பர்களுக்கு தனுஷ் ராசியை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ன்றது சிம்ம ராசியை பார்க்காரு. 10ஆம் இடம் ரிஷபத்தை பார்க்காரு. அப்போ இது குருவோட வீடும், தனுஷ் ராசி குருவோட வீடு. 7ஆம் இடம்னு சிம்மம்ன்ற சூரியனோட வீடு. 10ஆம் இடம்ன்ற போது அது ரிஷபம்ன்றது சுக்கிரனோட வீடு. அப்போ இந்த இடங்களை பார்க்கும்போது என்னென்ன பலன்களை பகவான் கொடுக்காருன்றது தான், சனி பகவான் கொடுக்காருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் முதல்ல நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்பார்ப்போம். அப்போ இந்த நேரங்களில் இப்போ சனி பகவான் எப்படி கொடுக்காருன்னா, உங்களுக்கு ஒரு வருமானத்தில் நல்லா பார்த்துவங்க, ஒரு ஏற்றம் இறக்கம் வச்சுக்கிட்டு தான் இருப்பார். அதாவது சொல்லுவாங்க, ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சரி நம்ம ஒரு வேறு இடத்துல போடாமல் போது அதுக்கு தகுந்த ஒரு விதமான அட்வைஸ் கேட்குறது நல்லதுங்க. யார் கேட்டால் நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கான இருப்பாங்கள்ல எக்ஸ்பர்ட், அவங்கள்ட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டுட்டு அந்த பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னு நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பணத்தை தவற விட்டு அந்த பணம் உங்கள் விட்டு போயிட்டு திருப்பி உங்ககிட்ட வராது. அந்த மாதிரி இங்கே காட்டிகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம் உங்களுடைய அந்த லாபம்ன்ற விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு லாபம்ன்ற ஒரு பாதிக்கு பாதி தான் கிடைக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா ஜென்மசனின்னு இருக்கும்போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நேரடியாகவே உங்களுக்கு ஒரு சில தாக்கங்களை உண்டாக்கி கொடுத்துட்ருப்பார். நேரடியாக சில தாக்கங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு சில வகையில் சில தாக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல்நிலை விஷயத்தில் ரொம்ப கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா மன அழுத்தத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த இது என்ன ஆகுன்னா, உங்களுடைய மன அழுத்தம்ன்றது உங்கள் உடல்லையும் காட்டுது. உடல்ன்ற போது மன அழுத்தம்ன்ற போது சில விஷயங்களை மாற்றி விடுது. அப்போ இது ஒரு விதமான உங்களுக்கு சோர்வை கொடுக்குது. சோர்வு மட்டும் கிடையாதுங்க, இது உங்களுக்கு ஒரு விதமான தாக்கத்தையும் கொடுத்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உங்களுடைய முகப்பொலிவாக இருக்கட்டும், இல்லை உங்களோட உடல் ஒரு விதமான டயர்ட்னஸை கொடுத்துட்ருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அதுதான் இந்த சனி வக்கர பயிற்சி பகவான் இதோட காரணம் தான் இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த அதாவது சில தகராறுகள் இதாகும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிலப்பரப்பு பிரச்சனை, நிலம் சம்பந்தமாக லேண்ட் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பா மகனோட பிரச்சனை சரியாகும். சரிங்களா? இது மட்டும் கிடையாது, உங்களுடைய அதாவது சொல்லுவாங்கல்ல சில விஷயங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய சொத்துக்களுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் நீண்ட காலமாக சில சொத்து தகராறு சம்மந்தமான விஷயங்களில் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உண்டாகும். சரிங்களா? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்த காரணம் கொண்டும் தேவையில்லாமல் எரிச்சல் படக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது உங்களுக்கு சில பாதகத்தை தான் உண்டாக்குற மாதிரி காட்டுது. சரிங்களா? ஆனால் ஒன்றுங்க, பணத்தை சேகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள சுமூகமாக பேச்சு ஒன்று சேர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டாக்குது. அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த என்னதான் ஜென்ம சனியாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வக்கர பேச்சில் சனி பகவான் நிறைய நல்ல விஷயங்களை மாற்றி கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பை உண்டாகி கொடுத்துட்ருக்காரு. புரியுதுங்களா? இன்னொரு நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் சிறு சிறு விவாதங்கள் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய வேலை பார்க்குற இடங்களில் சின்ன விவாதங்கள் வந்தாலும் அந்த இடத்த தவிர்த்துட்டு போயிருங்க. எந்த காரணம் கூட அதை பேசி பெருசாக்க வேண்டாம். சரிங்களா? மாணவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ நிறைய பேர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு நல்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அடுத்து இந்த கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது.
பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு உண்டாகி கொடுக்குறாரு. சரிங்களா? இன்னொன்றுங்க, முக்கியமான விஷயம், செலவுகள்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து உடல் ரீதியான, அதாவது உடல் ஆரோக்கியம், மருத்துவமனை செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா உங்களுடைய உடல் ரீதியாக நான் சொல்லியிருந்தேன், அதுலேயும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுடைய உங்களுடைய அதான் சொல்லுவாங்க இல்லை, இப்போ நம்ம பொது பலன் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சுய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணும்போது அதில் இப்போ சனி வக்கர பயிற்சி பார்க்கும்போது மூலையில் ஒரு விஷயம் உண்டுங்க, குரு பயிற்சியும் குரு பகவானும் இருக்காரு. அப்போ உங்கள் ராசி குரு பகவான் இருக்கும்போது கரெக்டாக 4ஆம் இடம் இருக்கும்போது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அவரும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணிட்டு தான் இருப்பார். என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நான் நல்லா பாருங்கள், குடும்பத்தில் நிறைய வந்த இதான் மெயின் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் தான் காட்டிருக்கு. அதாவது வீடு வாகனங்கள் இந்த மாதிரி தான் காட்டுது. அப்போ அதில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குங்க இந்த காலகட்டங்களில். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்க, இப்போது உங்களுடைய ஜாதக இதுபடி, அதாவது உங்களுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக சண்டை மட்டும் போட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா நிதானம் உங்களுக்கு தேவை, நிதானமாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும், ஒரு விஷயம் உண்டு, கும்பராசி அன்பர்களுக்கு வந்து எந்த விஷயம்னாலும் தீர ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு அந்த மனப்பக்குவமும் உங்கள்கிட்ட உண்டு. ஆனாலுமே என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய ஜாதகம்ன்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது 3ஆம் இடம் 7ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாக காட்டிகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அடுத்து உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றமும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும், ஒன்றாக இருக்கிறவர்களுக்கு அதிக ஒரு இந்த சொல்லுவாங்கள்ல சந்தோஷமான விஷயம் கைகூடி வர்றதுக்கும், ப்ளஸ் உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கும், வியாபாரங்கள் நல்லா பாருங்கள், முக்கியமான விஷயம், வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, தொழிலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து அந்த தொழிலுக்குரிய ஒரு அட்வைஸ் கேட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா, அது ஒருத்தங்கள்ட்ட கேட்டு ஒருத்தங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, இதுவும் சில நேரங்களில் ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு விதமான பரிகாரம் தாங்க. நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்டு செய்யும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். உடல் ஆரோக்கியத்தில் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது, மாணவர்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது, அரசியல் சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடைய போகுது. ஆனாலுமே அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படணும். நிலத்தகராறில் இருந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும், எதுக்கு பரிகாரம்ன்றது, எந்த தெய்வத்தை கும்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது பார்க்கும்போது நீங்கள் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம், தமிழ்நாடுன்னு வேண்டாம், இந்த காலகட்டத்தில் வந்து சனி வக்கர பயிற்சி ஆன டைமில் வந்து சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுலேயும் முக்கியமான இந்த நம்ம சொல்லுவாங்கள்ல சபைகள் நிறைந்த கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ ரத்தன சபை, தாமர சபை இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து நெல்லையப்பர் கோயில் போய் கும்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெல்லையப்பர் கோயிலில் போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. நல்லா பாருங்கள், ஜாதகத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு ஜென்மசனியோட தாக்கம் இருக்கும். சனியோட தாக்கம் வந்து பகவானோட தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது சிவன் வழிபாடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் சிவன் கோயில் போய் நெல்லையப்பர் கோயில், இப்போ திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இங்கே இருக்கும் நெல்லையப்பர் கோயில் போகலாம். இல்லை நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு தடவை வந்துட்டு போங்க. இப்போ நம்ம எப்படி திருவண்ணாமலை போகிறோம், சில கோயில்கள் போகிறோம், அதே மாதிரி நெல்லையப்பர் கோயில் வந்துட்டு போங்க. எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு அந்த நெல்லையப்பர் கோயில் வந்துட்டு போகும்போது ஒரு நாள் நீங்கள் அந்த நெல்லையப்பர் கோயில் வந்துட்டு சுவாமிகள் எல்லாமே கும்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை அந்த இறைவன் கொடுப்பாரு. கண்டிப்பாக சிவபெருமான், ஏன்னா இருக்கிறதுலையே ஆதி தேவன்னு சொல்லுவாங்க சிவனை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே, அதான் சொல்லுவாங்க, தலைக்கு வர்றது தலைப்பாக ஓட போகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அந்த இறைவன் கொடுக்குற மாதிரி காட்டுது. அப்போ நீங்கள் அதாவது இந்த நேரத்தை நீங்கள் உங்களுக்கு இறைவனோட சேர்ந்து பயணம் செய்யும் போது, இறைவன் எடுத்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதும் நல்ல விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வக்கர பயிற்சின்றது, சனி வக்கர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்றத நாங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு இங்கே வர முடியல அப்படின்னாலுமே அங்கே இருக்கிற தெய்வம் உங்களுடைய, இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே சிவன் இருப்பார். வசதி வாய்ப்புகள் இல்லாட்டினா அந்த தெய்வத்தை முதல்ல, எந்த கோயில் வரணும் அந்த தெய்வத்தை முதல்ல நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த சிவனையே நீங்கள் நெல்லையப்பரை நினச்சிக்கோங்க. நெல்லையப்பர் சிவனை நினச்சிட்டு நீங்கள், ஐயா எங்களால் அங்கே வர முடியல, ஆனால் இங்கேருந்து நாங்கள் வேண்டிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிங்கன்னா, சிவன் எல்லா இடத்துலையும் ஒரே தெய்வம் தான். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அருள்
மென்மேலும் கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். இந்த 5 மாதத்தையும் வக்கர பயிற்சி 5 மாதத்தையும் நீங்கள் சீக்கிரம் கடந்துருவீங்க. நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நமக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இனி அதே மாதிரி நன்றிங்க. நன்றி.